இந்து மக்களை, இந்து பெண்களை சாமி கும்பிட வர, சிவன் மேல நம்பிக்கை உள்ள, இந்த இந்து மதத்தின் மேல நம்பிக்கை உள்ள, இந்துவாக பிறந்த, பாவப்பட்ட இந்துவாக பிறந்த, இந்த இந்தியாவில் பிறந்த, கர்நாடகத்தில் கன்னடனா பிறந்த அந்த பெண்களெல்லாம் கற்பழிச்சு கொன்னு புதைச்சிருக்கானுங்க. சாதாரண கற்பழிப்பு இல்லை, அதுல பல பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. 5-6 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு அணுவணுவா அந்த பொண்ணை சதைச்சு, அந்த பொண்ணுடைய உறுப்புகளை சதைச்சு, அந்த பொண்ணுடைய உறுப்புகளை மோசமாக்கி நாசமாக்கி, அப்படி இந்த சௌஜன்யா பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய பிணத்தை பார்த்ததாக, அந்த பிணத்தை எப்படி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த ஹரீஷ் பூஜாரி உட்பட 6 பேர் நேரடி சாட்சியங்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இதில் ஒரு பெண்ணு அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்டதா அவனுங்க சொன்னானுங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டதா எப்படி தெரியுமா? தற்கொலைனா அதாவது கைத்தில் தானே தொங்கணும். ஆனால் இவனுங்க காமிச்சதை அவங்க கயிறு கட்டி கீழே கிடக்கிறாங்க. போலீஸ் அதை பெருசாக கூட விசாரணை பண்ணலை. அப்போ இதன் சார்ந்து இங்கே மட்டும் எப்படா இவ்வளோ பேர் செத்து போகிறாங்களேன்னு கேட்டால், 10 வயசு பிள்ளைய கூடங்க, 10 வயசு பிள்ளைய கூட இவனுங்க கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. ஐயோக்கிய பொறுக்கிங்க, மனித மிருகங்க. இப்படி பல பெண்களை புதைத்த, பல பெண் பிணங்களை, சவங்களை புதைத்த சின்னையான்னு ஒருத்தருங்க. அந்த தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, துப்புரவு பணியாளரா. அவர் 1990 இருந்து 2013 வரைக்கும் அவர் அந்த தர்மஸ்தலாவில் பல வருஷமாவே மனசு போட்டு உறுத்தி இருக்கு, குத்தி இருக்கு. என்னடா இப்படி ஒரு பாவம் பண்றமே, சின்ன சின்ன குழந்தைங்க 10 வயசு பிள்ளைய கூட இந்த மாதிரி கற்பழிச்சு கொண்டுட்டு புதன் சொல்லி கொடுக்குறானுங்க, பொண்ணுங்களை கொடுக்குறானுங்க. பெரும்பாலும் எல்லாமே கூட்டு பாலியல் பலாத்காரமா செஞ்சிருக்கானுங்க. அவங்களுடைய உடலை பார்க்குறப்ப நடுங்குது, நமக்கு கூசுது. நமக்கு இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கழுவ போறோம்? சாமியின் பேரால, கடவுள் பேரால, மதத்தின் பேரால பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொள்ளுகிட்டு இருக்கானுங்க ஒரு கும்பல். இவனுங்களை மகானா, கடவுளா, தலைவனா ஒரு கும்பல் பார்க்குது, இந்த சமூகம் பார்க்குது, சமுதாயம் பார்க்குது. இவனுங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டியவனுங்க, இவனுங்கெல்லாம் தூக்கில் தொங்க வேண்டியவனுங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் இன்னைக்கு மாண்புமிகு பதவியில் நின்றுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி மரியாதையாக வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மூஞ்செல்லாம் ஒட்டைக்கணும். அடுத்தது சட்டமன்றத்தில் போய் நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே துவயா ஹிந்து பூமே, இந்த பாட்டை டி.கே. சிவகுமார் பாடுறாரு. டி.கே. சிவகுமார் இந்த பாட்டை பாடுறதுனால நமக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன். இந்த பாடல் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனா பாடல். கோட்சேவை தூக்கில் போடும் பொழுது இந்த பாடலை பாடிட்டு தான் தூக்கில் தொங்குனா. ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொருத்தனும் இந்த பாடலை தினமும் பாடி உறுதிமொழி எடுத்துப்பான். ஆர்எஸ்எஸ்காரன், அதாவது ஆர்எஸ்எஸ் நடக்கக்கூடிய ஷாகா வர்காவில இருந்து, கேம்புகள்ல இருந்து, முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இருந்து, அதாவது குரு பூர்ணிமா நிகழ்ச்சிகள்ல இருந்து, ஆர்எஸ்எஸ் சார்ந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் பாடக்கூடிய பாடல். காவிக்கொடி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பாடக்கூடிய பாடல் நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே. இந்த பாட்டை காங்கிரஸ்ல டெபுட்டி சிஎம் இருந்து காங்கிரஸ்காரரா இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாமியை காப்பாற்றணும்டா, கடவுளை காப்பாற்றணும்டா, சாமிலாம் புனிதம், கோவில்லாம் புனிதம், கோவிலை காப்பாற்றணும். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா, முஸ்லீம் கிட்ட இருந்து, கிறிஸ்டியன் கிட்ட இருந்து, கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து, கடவுள் நம்பிக்கை அற்றவன் கிட்ட இருந்து, தீக்காக்காரன்கிட்ட இருந்து, பெரியாரிஸ்ட் கிட்ட இருந்து நாம் கோவில், சாமி இதெல்லாம் காப்பாற்றணும். நாம் இந்துக்கள்லாம் ஒன்றா இருக்கணும், இதெல்லாம் புனிதமான இடம், கோவில் சொத்துக்கள்லாம் காப்பாற்றப்படணும், கோவில்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஜக, இந்துத்துவா, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் காரணங்க கத்துறதை பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவனுங்க ஏன்டா கோவிலை காப்பாற்றணும்னு சொல்கிறானுங்கன்னா, இவனுங்க அதுக்குள்ளே போய் கொள்ளையடிக்கணும், இவனுங்க அதுக்குள்ளே போய் அதிகாரம் பண்ணணும். இவனுங்க காலங்காலமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய அந்த பார்ப்பனிய ஆதிக்கமான மணி இவனுங்க தான் ஆட்டணும். ஏன்னா அதுக்காக ஆரம்பித்த கட்சி தான் அந்த கட்சி. இப்படி எல்லாம் இதனை வைத்து சம்பாதிக்கணும், ஆதிக்கம் செலுத்தணும், மீண்டும் சாதி ரீதியான கட்டமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் சாமியை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணுமா, மனுஷனை காப்பாற்றணும்னு சொல்ல மாட்டானுங்க. ஆனால் ஒருபடி மேலே போய் இப்போ இந்த கோவிலை மையமாக வச்சு, சாமியை மையமாக வச்சு கற்பழிச்சு பல பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்காங்க. நாமெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோங்க.
ஒரு 8 வயசு குழந்தை ஆசிஃபான்னு ஒரு குழந்தை காஷ்மீரில் ஒரு கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனாலையும் அவன் சார்ந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றும் சிலராலையும் அந்த குழந்தை வந்து ஒரு கோவிலில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சின்ன குழந்தைங்க. அன்னைக்கு இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பேருக்கு கூட வழக்கு பதிவு, அதாவது ஒரு பேருக்கு வழக்கு பதிவு கூட செய்யலை. ஆனால் அன்னைக்கு இந்தியா முழுக்க இதன் சார்ந்த பேச்சுக்களும் கண்டனங்களும் வந்த பிறகு, இது ஒரு பேசு பொருளான பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சு இதுக்கு காரணமானவங்களை வந்து தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அன்னைக்கு இவனுங்களுக்கு ஆதரவாக அதே பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து பேரணி போகிறானுங்க, தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணணுன்ட்டு. எவ்வளோ கேவலமானவனா, எவ்வளோ மட்டமானவனா, எவ்வளோ அயோக்கியமான பசங்களாக இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு சின்ன குழந்தை ஆசிஃபாங்கிற ஒரு சின்ன குழந்தை, இவன் சொல்கிற புனிதமான, இவன் சொல்கிற சாமியை கோவிலை காப்பாற்றணும்னு சொல்கிற அதே இடத்துல வச்சு கற்பழிச்சு கொண்டானுங்க. நாம் நினச்ச அன்னைக்கு இது எங்கேயோ காஷ்மீரில் தானே நடக்குது, நாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஏரியா தெரியுமா? இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. நாங்களாம் தாயா பிள்ளையாக இருக்கோம், தாயா பிள்ளையாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை உடைக்கிறதுக்கான வேலைகளையும் இங்கே கால் வைக்கிறதுக்கான வேலைகளையும் பாஜக பார்த்துட்டு இருக்குங்கிற எச்சரிக்கையை கொடுக்க வரங்க. நாம் அன்றைக்கி நினச்சோம் காஷ்மீரில் தானே நடக்குது, இங்கேனா பிடுங்க முடியும்னு. பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் பிடிக்கிட்டானுங்க. கர்நாடகாவில் பாஜக வந்து அவனுங்க பண்ண வேலையை சொல்கிறேங்க. அங்கே கர்நாடகாவில் தட்சிண கன்னடா அப்படிங்கிற ஒரு வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து தர்மசலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுநாதர் கோவில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே யார் வந்து சாமி கடவுள்னா சிவன் தான் கடவுள். அதாவது சிவனை மையமாய் வச்சு மஞ்சுநாதர் கோவில்னு ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு அங்கே வந்து தர்மசலான்னு ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை, பணபலத்தை கொண்டு, ஆட்கள் பலத்தை கொண்டு, ரவுடி பலத்தை கொண்டு, அரசியல் பலத்தை கொண்டு, குண்டர்களை கொண்டு அங்கே ஒரு வந்து கூட்டம் வந்து தர்மசலான்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து நடத்திட்டு இருக்கானுங்க. அந்த இதுக்கு வந்து யாரா நிர்வாக தலைவர் பொறுப்பாளர்னா வீரேந்திர ஹெக்டேன்னு ஒருத்தன். இந்த வீரேந்திர ஹெக்டே, அவனோட தம்பி வந்து ஹர்ஷேந்திர குமார் ஹெக்டே, அவனோட தம்பி ராஜேந்திர ஹெக்டே, ராஜேந்திர குமார், சுரேந்திர குமார், இவனுங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த தர்மசலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே இந்துக்கள் அல்லாத ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க. யாருன்னா அமித்ஷா மாதிரி இவனுங்க வந்து அமித்ஷாவின் வழிவந்த, அமித்ஷாவினுடைய மதத்தின் வழிவந்த ஜெயின் வம்சத்தை சேர்ந்தவனுங்க. இவனுங்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இவனுங்க அங்கே மஞ்சுநாதர் கோவில்னு சிவனை வச்சு காசு வசூல் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதை வச்சு நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னா கிடையாதுனுங்க. ஊருக்கு ஊர் சொத்து, பில்டிங்கு, லேண்டு இதெல்லாம் உழைச்சி வர முடியாது. அதெல்லாம் மக்கள் பணம், மக்கள் நம்பி கொடுக்குற பணம். இந்த பணத்தெல்லாம் வாங்கி சொத்து பத்து வீடு காடுன்னு வாங்கினது மட்டும் இல்லாமல் இவனுங்க அந்த திமிரெடுத்து போய் பல பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னு புதைச்சிருக்கானுங்க. அந்த வந்து தர்மசலாங்கிற இந்த ஏரியாவில் கொன்னு புதைச்சிருக்கானுங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லை. தர்மசலாங்கிறது ஒரு தனி சாம்ராஜ்யம். கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா வாகன பதிவினுடைய அந்த இது குறியீடு என்னன்னா கேஏன்னு வரும். ஆனால் இவனுங்க கர்நாடகாவுக்குள்ள இருந்தாலும் தர்மஸ்தலாவுக்கு டிஎஸ்ன்னு ஒரு வந்து குறியீடு வச்சுக்கிற அளவுக்கு தனியான ஒரு பெரிய அதிகாரத்தை, அசூர அதிகாரத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வந்து பஞ்சாயத்து தலைவர் கூட இவனுங்க வைக்கிற ஆள், இவனுங்க சொல்கிற ஆள் தான் வர முடியும். வேற இவனுலாம் அவ்வளோ சாதாரணமாலாம் வந்துட முடியாது. இப்படிப்பட்ட அயோக்கிய ராஸ்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறானுங்க, இந்து மக்களை, இந்து பெண்களை, சாமி கும்பிட வர, சிவன் மேல நம்பிக்கை உள்ள, இந்த இந்து மதத்தின் மேல நம்பிக்கை உள்ள, இந்துவாக பிறந்த, பாவப்பட்ட இந்துவாக பிறந்த, இந்த இந்தியாவில் பிறந்த, கர்நாடகத்தில் கன்னடனா பிறந்த அந்த பெண்களெல்லாம் கற்பழிச்சு கொன்னு புதைச்சிருக்கானுங்க. சாதாரண கற்பழிப்பு இல்லை, அதில் வந்து பல பெண்கள் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. 5-6 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு அணுவணுவா அந்த பொண்ணை சிதைச்சி, அந்த பொண்ணுடைய உறுப்புகளை சிதைச்சி, அந்த பொண்ணுடைய உறுப்புகளை மோசமாக்கி நாசமாக்கி அப்படி வந்து படுகொலை செஞ்சுருக்கானுங்க. படுகொலை செஞ்சு வெளியே தெரியாமல் அந்த பொணத்தெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்மஸ்தலா பகுதியிலே வந்து புதைச்சிருக்கானுங்க. எவ்வளோ பெரிய அக்கிரமம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நாம் பார்த்துருப்போங்க, படத்தில் பார்த்துருப்போங்க. ஹாலிவுட்டில் நடக்கக்கூடிய சைக்கோ த்ரில்லர் படத்தில் பார்த்துருப்போங்க. நம்ம வந்து தமிழ் படத்தில் நிறையா படம் வந்திருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னு நம்ம தமிழ் படத்தில் நிறையா படம் வந்திருக்குங்க. ஊமை விழிகள்லாம் ஒரு படங்க. இப்படிலாம்
பல படங்களை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்படுவாங்க. போலீஸ் பெருசாக விசாரணை செய்யாது, எஃப்ஐஆர் போடாது. அவங்கெல்லாம் காணாமல் போனவங்களாவே இருப்பாங்க. அடுத்த கட்ட விசாரணை போயிருக்காது. காரணம், அதை செஞ்சவன் அசுர பலத்தோடு இருப்பான். இங்கே செஞ்சவன் மிகப்பெரிய அசுர பலம்ங்க. அந்த வீரேந்திர ஹெக்டேங்கிறவன் வந்து பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பிங்க. பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி, ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி. அதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாட போறானுங்க. அந்த நூற்றாண்டு விழாவுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பாளர் குழுவினுடைய தலைவருங்க பாருங்க. ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான இடத்துல இருக்கான், பாஜக முக்கியமான இடத்துல இருக்கான். பாஜகவினுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய BL சந்தோஷ் இந்த கேடுகட்ட அண்ணாமலை பொறுக்கிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசியலை நாசமாக்குன அந்த BL சந்தோஷ். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய வந்து சிருங்கேரி மடத்தினுடைய எல்லாவுமான BL சந்தோஷ், பார்ப்பனனான BL சந்தோஷ் பிட்டு படம் எடுத்து அரசியலில் ஒருத்தனை வீழ்த்தி வளர்ந்து வரக்கூடிய கல்ச்சரை வந்து இன்னைய வரைக்கும் நிலைநிறுத்தி அந்த இங்க இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையை செய்ய வச்சவனும் அதே BL சந்தோஷ். அந்த BL சந்தோஷும் இந்த வீரேந்திர ஹெக்டேவும் கூட்டு 2 பேரும் பங்காளி ஆயிட்டானுங்க. இப்போ இவனுங்க என்ன செஞ்சிருக்கானுங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்தில் தர்மஸ்தலா இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவராக இவனுங்களை மீறி தேவானந்தன் ஒரு வந்து கம்யூனிஸ்டுக்காரருங்க அந்த ஐயா நின்றுருக்காரு. அந்த ஐயா நின்றுருக்காரு. இவனுங்க மிரட்டி பார்த்துருக்கானுங்க. அவர் கேட்கல. அவர் வந்து அடிபணியில், இத்தனைக்கும் அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்டில் இருக்கார். அவருடைய பொண்ணு திடீர்னு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதவல்லின்னு ஒருத்தங்க வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனன்யா பட்டுன்னு ஒருத்தங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. பாகன் நாராயணன், அவருடைய தங்கச்சி யமுனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2012 சௌஜன்யான்னு ஒரு பொண்ணுங்க, 17 வயசு பொண்ணுங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கற்பழிக்கப்படுறாங்க, புதைக்கப்படுறாங்க. கேட்க நாதி இல்லை, பெரிய கேஸ் ஆகல, விசாரணையே ஆகல, நிறைய வழக்குகளை எஃப்ஐஆர் ஆகல. இதுவே ஆகாமல் எப்படிங்க தண்டனை ஆகும்? எதுக்குமே தண்டனை ஆகலை. நம்ம எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியல. இப்படி பல பெண்கள் 10 வயசு பிள்ளைய கூடங்க, 10 வயசு பிள்ளைய கூட இவனுங்க கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. ஐயோக்கிய பொறுக்கிங்க, மனித மிருகங்க. இப்படி பல பெண்களை புதைத்த, பல பெண் பிணங்களை சவங்களை புதைத்த சின்னையான்னு ஒருத்தருங்க அந்த தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு துப்புரவு பணியாளராக. அவருக்கு தான் இந்த வேலைகள்லாம் வருமா. இந்த மாதிரி வந்து கற்பழித்து அந்த பெண்களை கொன்று இவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்களாம். எப்பா இந்த பாடியை எங்கே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த சவத்தை பிணத்தை புதைக்கக்கூடிய வேலையை பார்த்த ஒரு பேர் தான் சின்னையா. அவர் 1990 2013 வரைக்கும் அவர் வந்து அந்த வந்து தர்மஸ்தலாவில் பிணங்களை புதைக்கக்கூடிய துப்புரவு பணியாளராக உள்ளே இருந்திருக்காருங்க. அவருக்கு வந்து பல வருஷமாகவே வந்து மனசு போட்டு உறுத்தி இருக்கு, குத்தி இருக்கு. என்னடா இப்படி ஒரு பாவம் பண்ணுறமே, சின்ன குழந்தைங்க 10 வயசு பிள்ளைய கூட இந்த மாதிரி கற்பழித்து கொண்டுட்டு வந்து புதன்னு சொல்லி கொடுக்குறானுங்க, பொண்ணுங்களை கொடுக்குறானுங்க. பெரும்பாலும் எல்லாமே வந்து கூட்டு பாலியல் பலாத்காரமாக செஞ்சுருக்கானுங்க. அவங்களுடைய உடலை பார்க்குறப்ப நடுங்குது, நமக்கு கூசுது. நமக்கு வந்து இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கழுவ போகிறோம்? சாமியின் பேரால், கடவுள் பேரால், மதத்தின் பேரால் பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொள்ளுகிட்டு இருக்கானுங்க ஒரு கும்பல். இவனுங்களை மகானா, கடவுளா, தலைவனா ஒரு கும்பல் பார்க்குது, இந்த சமூகம் பார்க்குது, சமுதாயம் பார்க்குது. இவனுங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டியவனுங்க, இவனுங்கெல்லாம் தூக்கில் தொங்க வேண்டியவனுங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து மாண்புமிகு பதவியில் நின்றுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி மரியாதையாக வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மூஞ்செல்லாம் ஒட்டைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசை அச்சுறுத்தி இவர் அதை விட்டு வெளியே வர்றாரு. வந்துட்டு பல வருஷங்களாக பல இடங்களில் தங்கி இருந்து இவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, புகார் கொடுக்கறதுக்கு ஒரு வந்துங்க டீமை செட் பண்ணிக்கிறாரு. ஒரு டீமை செட் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது சில எலும்பு துண்டுகளோட. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க கோர்ட்டில், நீதிமன்றங்களில் போயிட்டு வாக்குமூலங்களும் கொடுக்குறாரு. அப்போ இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு வந்து எஸ்ஐயை நியமிக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய வழக்கு 200 பேர், 300 பேர், 400 பேருன்னு சொல்கிறாங்க. செத்துப்போன பெண்கள், புதைக்கப்பட்ட பெண்கள், பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து புதைக்கப்பட்ட பெண்களினுடைய எண்ணிக்கை வந்து 200, 300, 400க்கும் மேற்பட்ட பெண்கள்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்து பெண்கள், செத்தவங்கெல்லாம் இந்து பெண்கள், எல்லாருமே சிவனை கும்பிட்ட பெண்கள். செஞ்சவன் இந்த சிவனை வச்சு கோவில் நடத்தி பிஸ்னஸ் பண்ணுற ஐயோக்கிய பொறுக்கி ராஸ்கல் கூட்டம், தர்மசாலா கூட்டம், வீரேந்திர ஹெக்டே, பாஜக ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய வீரேந்திர
ஹெக்டே தலைமையில் இருக்கக்கூடிய இவனுங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அநியாயத்தை இப்படி ஒரு பாதக மிருகத்தனமான செயலை செஞ்சிருக்கானுங்க. ஆனா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐ தலைமையில் ஒரு இதை போட்டு அது சரியாக விளக்குமா? அப்புறம் பல இடங்களில் இந்த மாதிரிலாம் வந்து பலவிதமான கண்டனங்கள் வந்த பிறகு இந்த விஷயம் வெளியே வந்து இப்போ வந்து எஸ்ஐடின்னு ஒரு வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து இப்போ வந்து விசாரணை போய்கிட்டு இருக்குங்க. இப்படி இருக்குது. இந்த சின்னையாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து சில நேரங்களில் உதவிகள் செஞ்சது வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்போ கிறிஸ்துவ அமைப்போ கிடையாதுங்க. அங்கே இன்னொரு இந்து அமைப்பான இந்து ஜாக்ரன் குழு அதுக்கு வந்து தலைவராக இருந்த மகேஷ் ஷெட்டி திமரோடி அப்படிங்கிறவர் தான் இந்த சின்னையாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து பல உதவிகளை வந்து அப்போது வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு இதில் என்ன இன்டென்ஷனாக இருக்கும்னா அவர் வந்து இந்த சௌஜன்யான ஒரு பொண்ணு இறந்து போனாங்களா அப்பையிலிருந்தே அந்த வந்துங்க கொலை சார்ந்த விஷயத்துக்காக அந்த ரேப் சார்ந்த விஷயத்துக்காக இவர் வந்து பல கட்ட போராட்டங்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா எப்படி இங்கே அண்ணாமலை வந்து கேடி ராகவனை வீழ்த்துறதுக்காக விட்டுப்பட வீடியோ எடுத்து லீக் ஆகிக்கிட்டு கேடி ராகவனுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டான்ல, அப்படியாக கூட இருக்கலாம். அப்படியான ஒரே இதில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியாக கூட பிஎல் சந்தோஷுக்கும் அவருக்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கூட இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இவனுங்கெல்லாம் போலி நாங்கள் தான் உண்மை அப்படின்னு காட்டுறதுக்காக கூட சின்னையாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நமக்கு அது வந்து ரெண்டாவது பட்சம் தாங்க. இப்போ இந்த வந்து சின்னையா வந்து இப்போ இதில் வந்து சின்னையா மட்டும்தான் வாக்கு மூலமானா கிடையாதுங்க. நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ அந்த வந்துங்க சௌஜன்யான ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு 17 வயசு பொண்ணுங்க படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டாங்க. அது அந்த சின்னையாங்கிறவர் சொல்கிறாரு அந்த பெணம் அங்கே தாங்க கடந்துச்சுங்கிற மாதிரியான வாக்குமூலங்கள்லாம் கொடுக்குறாரு. முதல்ல இல்லைன்னு சொன்னார், என்னைய தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் போகலன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பின்னாடி நான் தான் போனேங்க, நான் தான் அந்த வந்து பொண்ணுடைய பணத்தையும் நான் தாங்க புதைச்சிருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த சௌஜன்யா விஷயத்தில் நேரடியாக பார்த்த அந்த பெண்ணுடைய பிணத்தை நேரடியாக பார்த்த புதைக்கப்பட்டதை பார்த்த ஹரிஷ் பூஜாரி அப்படிங்கிற அதாவது ஹரிஷ் பூஜாரிங்கிறவருடைய சேர்த்து மொத்தம் 6 பேர் வந்து நேரடி வாக்குமூலங்கள் சாட்சியங்களாக இருந்திருக்காங்க அந்த சௌஜன்யாவினுடைய கற்பழிப்பு கொலை வழக்கில். அவங்களாம் யார் தெரியுமா சொன்னாங்க, இதை செஞ்சதுன்னு யார் தெரியுமா சொன்னாங்க? இந்த வீரேந்திர ஹெக்டே பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி, தர்மஸ்தலாவினுடைய நிர்வாக அதிகாரி, ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பு குழு தலைவர் அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய தம்பியான ஹர்ஷேந்திர குமார் ஹெக்டேவுடைய பையனும் அவன் கூட சேர்ந்து ஒரு டீமாக அந்த சௌஜன்யாவை கற்பழிச்சாங்க. அந்த சௌஜன்யாவை கொலை செஞ்சு இப்படி தான் புதைச்சாங்க அப்படின்னு ஒரு 6 நேரடி சாட்சி வாக்குமூலங்கள் கொடுத்தாங்க. நேரடியாக பார்த்தவங்க சாட்சிகள் வாக்குமூலங்கள் கொடுத்தவங்க 6 பேர். அதில் வந்து ஹரிஷ் பூஜாரிங்கிறவர் நேரடியாக நான் அந்த பொண்ணு பாடியை பார்த்தேன், இப்படி தான் புதைச்சாங்கன்னு சொன்னாருங்க. இவர்கள் அனைவரும் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் இது எதுலையுமே வரல, யாரும் பேசல, இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கல. சௌஜன்யாங்கிற அந்த பெண்ணுக்கு அந்த சகோதரிக்கு இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கலங்க. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தான் இந்த நாட்டில் நம்மளால சுதந்திர தினத்தை நிம்மதியாக கொண்டாட முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் கொண்டாடுறோம்னு தெரியல, எதால கொண்டாடுறோம்னு தெரியல, எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியல, எப்படி கொண்டாடுறோம்னு தெரியல. மதத்தின் பெயரால பெண்களை, கடவுளின் பெயரால பெண்களை, அதே மதத்தை சேர்ந்த பெண்களை, அதே கடவுள் நம்பிக்கை உள்ள பெண்களை கற்பழிச்சு கொன்னு புதைச்சிருக்கானுங்க தர்மஸ்தலா ஏரியாவில். மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இதில் ஒரு பெண்ணு வந்து அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்டதா அவனுங்க சொன்னானுங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டதா எப்படி தெரியுமா? தற்கொலைன்னா அதாவது வந்து கைத்தில் தானே தொங்கணும். ஆனால் இவனுங்க காமிச்சதை அவங்க கயிறு கட்டி கீழே கிடக்கிறாங்க. போலீஸ் அதை பெருசாக கூட விசாரணை பண்ணலை. அப்போ இதன் சார்ந்து இங்கே மட்டும் எப்படா இவ்வளோ பேர் செத்து போகிறாங்களேன்னு கேட்டால் அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறான், தர்மஸ்தலாவுக்காக பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா இதை வந்து காசி மாதிரி இந்த இடத்த தேடி முக்தி அடைகிறதுக்காக இங்கே வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படி. அதனால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, அதனால் அந்த பாடியெலாம் நாங்கள் புதைச்சிட்றோம். டேய், இங்கே தமிழ்நாட்டில்டா, இந்தியா முழுக்க எங்கே நடந்தாலும் ஒரு வந்து சாவுன்னு ஒன்று மர்மமான முறையில் நடந்துருச்சுன்னா அங்கே உள்ள ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் கொடுக்கணும். அதை வந்து விஓ வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும், டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும், அதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வழக்கு பதிவு செய்யணும். இது எதுவுமே நடக்காமல், எதுவுமே செய்யாமல், சட்டத்தை பின்பற்றாமல் இவனுங்களா வந்து காசியா அதனால் முக்தி அடைகிறதுக்காக தேடி வராங்களாம். அங்கே வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்கள இவனுங்க வந்து
புதைச்சிட்றானுங்களாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறானுங்க. இப்போ இந்த வந்து பஞ்சாயத்து தலைவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னா, இந்த தர்மஸ்தலா நிர்வாகம் இருக்குல்ல, அவனுங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி தெரியுமா இருக்கும், நாங்கள் வெளிப்படையான விசாரணைக்கு தயார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பானுங்க, அறிக்கையை கொடுப்பானுங்க. ஆனால் பின்வாசல் வழியா இந்த வழக்கு விசாரணையை வந்து நடத்த விடாம, செய்ய விடாம முட்டுக்கட்டை போடுறதுக்காக ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவானுங்க. இதை நம்ம குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, இதை பற்றி மீடியாவில் யாரும் பேசக்கூடாது, மீடியாவில் இதை பற்றின செய்திகள் போடக்கூடாது. இதை பற்றி யாராவது வந்து பேசினால் யூடியூபரோ இல்லை வந்து பத்திரிகையாளரோ கைது செய்யப்படுவாங்க, மிரட்டப்படுவாங்க, கொலை மிரட்டல் விடப்படுவாங்க. இப்படி வந்து பலருக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி பலர் மர்மமான முறையில் மாயமாகி இருக்காங்க. ஆனால் வந்து முன்னாடி என்ன சொல்லுவானுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடியும் நாங்கள் வெளிப்படையான விசாரணைக்கு தயார் அப்படிமானுங்க. ஆனால் பின்வாசல் வழியே பின்னாடி நின்றுக்கிட்டு இதன் சார்ந்த விசாரணை நடக்க விடாம, அதிகாரிகள் எல்லாம் முடக்கி நல்ல அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வர விடாம, லோக்கல் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவானுங்க. மீடியாவில் நியூஸ் போடக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர்லாம் கேட்பானுங்க. இதுக்கு பேர் தான் ஊற வேலை, ஊரை வேலைங்க, ஊரை வேலைன்னு அர்த்தம் அதுக்கு பேர். இப்போ இங்கே இந்த அண்ணாமலைன்னு இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் நான் கர்நாடகாவில் வந்து சிங்கம் ஐபிஎஸ்ஸாக இருந்தேன், நான் தான் ரியல் சிங்கம். டேய், ரியல் சிங்கம் ஐபிஎஸ் வந்து மதுகர் ஷெட்டி ஐபிஎஸ்ரா. நீங்கள் அவரெல்லாம் திட்டம் போட்டு செஞ்ச கதை தான் ஊருக்கே தெரியுமேடா. பாவண்டா அந்த மனுஷன் மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டார்ரா. உண்மையான சிங்கம் அவரு தான்டா. நீ யாரால தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் பாஜகவில் சேர்த்து விடப்பட்ட இவ்வளவு வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிய உன்னுடைய வளர்ப்பு தந்தையான, உன் அரசியல் குருவான, உன் அரசியல் வழிகாட்டியான அந்த புரோக்கர் பிஎல் சந்தோஷ் தான் அந்த தர்மஸ்தலாவுக்கு கூட நின்றுக்கிட்டு அந்த விசாரணையை முடக்கி இந்த பிரச்சனை வெளியே போகாத அளவுக்கு, அதாவது தர்மஸ்தலாவை காப்பாற்றுறதுக்காக எல்லாமாவும் இருக்காரு. ஒரு வார்த்தை கேள்வி கேளு, பேசு. ஏன்னா அந்த பாஜகவில் இருக்க அச்சிராஜா கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அச்சிராஜ் வந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து ஆவுனா குதிப்பீங்களடா, சாமியை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும்னு. இதே சாமி, இதே கடவுள் சிவன் அப்படிங்கிற சிவன் பெயரால, சாமியின் பெயரால, கடவுளின் பெயரால, கோவிலின் பெயரால அப்பாவி இந்து பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க, புதைச்சிருக்கானுங்கடா, கொலை செஞ்சிருக்கானுங்கடா. ஒரு வார்த்தை கேளுங்கடா பார்க்கலாம். வீதிக்கு வாங்கடா நீங்கள். அந்த பாஜக, இந்த இந்து முன்னணி, இந்த ஆர்எஸ்எஸ், சந்து முன்னணி, பொந்து முன்னணி, நாங்கள் சாமியை காப்பாற்றுவோம், கோயிலை காப்பாற்றுவோம். டே, மனுஷனை முதல்ல காப்பாத்துங்கடா. ஒரு வார்த்தை. இங்க பாதிக்கப்பட்டது இந்துரா, தப்பு செஞ்சவனு இந்து தான்டா. அதே சாமி, அதே கடவுள், அதே நம்பிக்கை, அதே கோவில், அதே இந்து மதத்திங்கிற பெயரால இங்க இத்தனை பெண்களை சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கற்பழிச்சு கொண்டு புதைச்சிருக்கானுங்கடா. ஒரு வார்த்தை கேளுங்க நீங்க. எவனாவது வீதிக்கு வந்து, எவனாவது வெளியே வந்து கேளுங்க பார்ப்போம். இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு வந்து மாநாடு போடுறீங்க, முருகன் மாநாடு. ஐயோ, சாமியை காப்பாற்றணும். எவனுக்காவது அந்த மாநாடு போட்டதில் எவனுக்காவது ஒருத்தனுக்காவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோயிலையும் பார்ப்பனர் அல்லாதவரை உள்ள அர்ச்சகராக்க முடியும், ஆக்கணும் அப்படின்னு போயிட்டு கேளுங்கடா பார்க்கலாம். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை நம்ம எதுக்கு பாராட்டமோ இல்லையோ, இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு மாபெரும் திட்டத்தை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி நிலைகளை அடித்து உடைச்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பார்ப்பனர் அல்லாதவங்களெல்லாம் அர்ச்சகராகலாம்னு கொண்டுட்டு வந்தா, உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு அஸ்வினி உபாத்தியாயாங்கிறவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே கேட்குறான். அதெல்லாம் மீறி இங்கே நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் பல பிரச்சனை. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் அவ்வளோ ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனனுங்க ஏதோ அவனுங்க அப்போ ஓட்டு சொத்து மாதிரி, அவனுங்க உழைச்சி சம்பாரித்த கோவில் மாதிரி, அவனுங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்டின கோவில் நினப்பு இந்த பார்ப்பன பயில்வலாம் சேர்ந்துக்கிட்டு பார்ப்பனர் அல்லாத எங்களை போன்ற சகோதரனை உள்ளே விடாமல், அங்கே இன்னும் சொல்ல போனால் கருவறைக்குள்ளே பூஜை செய்ய விடாமல், அப்படியான அக்கிரமங்கள் வந்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் கேளுங்கடா. அன்னைக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு நான் இங்கே வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் மருதமலைன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கோவிலுக்கு. அங்கே அப்படி தான் பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள்லாம் வந்து ஒரு கேட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பூநூல் போட்ட மட்டும் தான் போயிட்டு வர. அங்கே போய் கேளுங்கடா உரிமையை. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி தீட்டின்னு ஒதுக்கி வெளியே நிற்க வச்சிருக்காண்டா. உங்களையும் என்னையும் தான்டா. அங்கே போய் கேளுங்கடா. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஒரு போராட்டம் செஞ்சுக்கிறே, சாமியை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும்.
மனுஷனை எப்படா காப்பாற்றணும்னு கேட்க போறீங்க? மனுஷனை எப்படா காப்பாற்றணும்னு நிற்க போறீங்க? மனுஷனை எப்படா காப்பாற்றணும்னு பேச போறீங்க, போராட்ட போறீங்க? இங்க இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண்கள்லாம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லடா, யாரா இருந்தாலும் நம்ம கேட்கணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அது மனித தன்மை உள்ள எங்களுக்கு, அது மனித தன்மை உள்ள நாங்க கேட்போம். ஆனா நீ இந்துன்னு வெறி பிடிச்சு அலையிறீங்களே, உன் இந்து பெண்கள், உன் இந்து மதத்தில் உள்ள பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்களே, படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்களே, ஒரு வார்த்தை கேளுங்களடா. சாமியை காப்பாத்துறேன், கடவுளை காப்பாத்துறேன், என்னைக்கு தாண்டா மனுஷனை காப்பாத்துறேன், மனுஷனை காப்பாற்றணும், மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னைக்கு தாண்டா போராட போறீங்க? அதெல்லாம் தாண்டிங்க இந்த சின்னையா மேலே இப்போ எல்லா பழியும் போட்டானுங்க. அவர் சொன்னது பொய், அவர் சொன்னது ஃபேக்கு, அவர் பொய் சொல்லிட்டாருன்னு என்ன நான் கட்டுக்கதை கட்டணுமோ கட்டிட்டானுங்க. ஆனால் அவர் காண்பித்த குழிகளில் 6வது குழியிலையும் 11வது குழியிலையும் எலும்பு கூடுகள், எலும்பு துண்டுகள், மனுஷனுடைய எலும்பு கூடுகள், எலும்பு துண்டுகள் இருந்ததை எஸ்ஐடி எடுத்திருக்கு. மற்ற குழியெல்லாம் நோண்டி எடுத்திருப்பானுங்க, அவனுங்க எடுத்திருப்பானுங்க. அவங்களை மீறி இந்த 6வது குழியிலையும் 11வது குழியிலையும் மனித பிணங்களினுடைய எலும்பு கூடுகள், எலும்பு துண்டுகள் இருக்கிறத இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவானது எடுத்திருக்கு. இது ஒரு பக்கெட்டு. அடுத்தது அந்த மகேஷ் ஷெட்டி திரிமோடி, அந்த ஆளு பிஎல் சந்தோஷை கண்ணாபுனான்னு விமர்சனிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் பிஎல் சந்தோஷ் தான். இவன் தான் அவனை காப்பாத்துறான். வீரேந்திர ஹெக்டேவை கட்சியில் சேர்த்தது இல்லாமல், ராஜ்யசபா எம்பி கொடுத்தது இல்லாமல், அவனுக்காக அந்த பிஎல் சந்தோஷ் தான் இந்த வேலையை பார்க்குறான். பிஎல் சந்தோஷ் அரசியல்வாதி இல்லை. பிஎல் சந்தோஷ் ஒரு 420, ஒரு ஃப்ராடு, ஒரு புரோக்கர். பிஎல் சந்தோஷ் ஒரு புரோக்கர், அவன் திருட்டு பைய அப்படின்னு நான் சொல்லலைங்க. அந்த மகேஷ் ஷெட்டி திமிரோடி அப்படின்னு ஒருத்தர் கண்ட மாரி விமர்சனம் பண்றாரு. பிஎல் சந்தோஷுக்கு ஜனநாயகம் கிடையாது, இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி பிட்டு படம் எடுத்து மிரட்டி அச்சுறுத்தி கொலை செஞ்சு ஒரு அரசியல் புரோக்கர் வேலை பார்க்கறதா பிஎல் சந்தோஷோட வேலை அப்படின்னு இந்த மகேஷ் ஷெட்டி திமிரோடி கண்ட மேனிக்கு பேச, உடனடியாக அவர் மீது காங்கிரஸினுடைய காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்றாங்க. அப்புறம் பெயிலில் விடுறாங்க. இது ஒரு பக்கத்து போட்டோம். அடுத்து இந்த டிகே சிவகுமார் இருக்கார்ல, டிகே சிவகுமார் பிஎல் சந்தோஷ் இவன் இப்படி பேசினதுக்கு உடனடியாக டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சனநாயகப்படி தான் பண்ணணும், ஏன்னா இவர் பேசுனது தப்பு, எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் கூட நாங்கள் சனநாயகப்படி அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கத்து ஊத்துறாரு. அடுத்தது சட்டமன்றத்தில் போய் நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே துவயா ஹிந்து பூமே இந்த பாட்டை டிகே சிவகுமார் பாடுறாரு. டிகே சிவகுமார் இந்த பாட்டை பாடுறதுனால நமக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன். இந்த பாடல் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனா பாடல். கோட்சேவை தூக்கில் போடும்பொழுது இந்த பாடலை பாடிட்டு தான் தூக்கில் தொங்குனா. ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொருத்தனும் இந்த பாடலை தினமும் பாடி உறுதிமொழி எடுத்துப்பான். ஆர்எஸ்எஸ்காரன், அதாவது ஆர்எஸ்எஸ் நடக்கக்கூடிய ஷாகா வர்காவில் இருந்து, கேம்புகள்ல இருந்து, முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இருந்து, குரு பூர்ணிமா நிகழ்ச்சிகள்ல இருந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் பாடக்கூடிய பாடல், காவிக்கொடி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பாடக்கூடிய பாடல் நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே. இந்த பாட்டை காங்கிரஸ்ல டெபுட்டி சிஎம் காங்கிரஸ்காரராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் சட்டமன்றத்தில் பாடுறாரு. விளங்குமா? பின்னாடி மன்னிப்பு கேட்கறதெல்லாம் சும்மா ஏப்ப காரணம். என்ன காரணம்னா, சித்தராமையாவுக்கு சிஎம்மா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. என்னை எப்போ அடுத்த சிஎம்மா இந்த பீரியடுக்குள்ளே எப்போ நீங்கள் என்னை சிஎம்மா ஆக்க போகிறீங்க, நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நான் பாஜகவுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் டிகே சிவகுமார். இப்போ இந்த டிகே சிவகுமார், தர்மஸ்தலா, பிஎல் சந்தோஷ் இவனு எல்லாமே ஒன்றா நிற்கிறானுங்க. சித்தராமையா உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு பார்த்தீங்க அப்படின்னா சித்தராமையா கம்யூனிஸ்ட் மாதிரி நிறைய அமைப்புகளில் சமூக செயற்பாட்டாளராக நிறைய மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் வேலை செஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணிட்டு தான் அவர் காங்கிரஸ் ஸ்கூலில் சிஎம் ஆயிருக்காரு. சித்தாராமையா கொள்கை கோட்பாடுல ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய ஒரு ஆள். சித்தாராமையாவை தவிர பெரும்பாலான ஆட்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே இந்த பிஎல் சந்தோஷ் கூட, இந்த தர்மஸ்தலா கூட தான் நிற்கிறாங்க. இப்போ வீரேந்திர ஹெக்டேவை புனிதனாக காட்டணும், அவனை நல்லவனாக காட்டணும், அவனை யோக்கியனாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகாரெல்லாம் வெளியே சொன்ன நேரடி சாட்சியான வாக்குமூலம் கொடுத்த சின்னையாவையே இன்றைக்கி ஒரு பொய்யான விஷயத்தை திரிச்சு கைது பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி நீங்கள் மீடியாவில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் பொய், எல்லாமே புனையப்பட்டது. அதுவும் தர்மஸ்தலாவால் பரப்பிவிடப்படுகின்ற உண்மை செய்தி. அதனை யாரும் நம்பாதீங்க. அங்கே பெண்கள் பலாத்காரம் செய்து புதைக்கப்பட்டது உண்மை. அந்த பிணங்களை புதைத்த சின்னையா கொடுத்த வாக்குமூலமானது உண்மை.
அவர் காண்பித்த குழிகளில் சில குழிகளில் மனித எலும்பு கூடுகள் எலும்பு துண்டுகள் எடுக்கப்பட்டது உண்மை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த வழக்கு விசாரணை எப்படி போவோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பெருசாக நீதி கிடைக்காதுங்க. நாம வாழ்கிற இந்த ஜனநாயக நாட்டில் பெண்களை கடவுள் பேரை சொல்லி, சாமி பேரை சொல்லி, இந்து மதத்து பேரை சொல்லி, கோவில் பேரை சொல்லி கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை, அதே இந்து பெண்களை, தங்களை நம்பி வர இந்து பெண்களை, சாமி நம்பிக்கை உள்ள இந்து பெண்களை, சிவனை கும்பிடுற இந்து பெண்களை, அந்த மஞ்சுநாதர் கோவிலுக்கு சிவன் மேல நம்பிக்கை வைத்து சிவாய நம, ஓம் நம சிவாய, சிவாய நமன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்து பெண்களை, அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய சிவபக்தி உள்ள குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இந்து பெண்களை, இன்னும் சொல்ல போனா இந்து குழந்தைகளை கற்பழிச்சு கொலை செஞ்சு புதைச்சிருக்கானுங்க. ஒருத்தன் வெளியே சொல்றான், அதை தோண்டி எடுத்தும் அங்க எலும்பு கூடுகள்லாம் சில குழிகள்ல கிடைக்குது. இருந்தும் அந்த தர்மஸ்தலா மீது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்க முடியலன்னா என்னடா நாடு இது? என்னடா நாடு? அப்ப காஷ்மீர்ல தானே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்னடா நம்ம நினைச்சோம், தமிழ்நாட்டில் வந்துருமா பிடிங்கிடுவானுங்களா அப்படின்னு நினைச்சோம். நாமெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். ஆனா அதை எப்படா வெடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டில் பாஜகவால் என்ன பிடுங்க முடியும்னு நினைச்சோம், கர்நாடகாவில் பிடிக்கிட்டானுங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் தான். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக காலை ஊன்றிருச்சுன்னா, ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, இது சிவனை கும்பிட்ற, பெருமாளை கும்பிட்ற, முருகரை கும்பிட்ற, விநாயகரை கும்பிட்ற, முனியப்பனை கும்பிட்ற, கருப்பனை கும்பிட்ற, ஐயனாரை கும்பிட்ற பல இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள், புதைக்கப்படுவார்கள். வழக்கு கூட பதிவு செய்ய முடியாதுங்க, வழக்கே போட முடியாது. இப்போ நம்ம பார்த்தோமே, தர்மஸ்தலாவில் பார்த்தோமே, இவ்வளவு பேர் பேசியும், இவ்வளவு தடயங்கள் கிடைத்தும், இவ்வளவு நேரடி வாக்குமூலங்கள் கொடுத்தும், சாட்சியங்கள் இருந்தும் ஒன்றும் புடுங்க முடியலையே. அதுதான் தமிழ்நாட்டுக்கும். இப்படிலாம் வந்துட்டா தமிழ்நாட்டில் முஸ்லீம் வாழ முடியுமா, கிறிஸ்டியன் வாழ முடியுமா, கம்யூனிஸ்ட் வாழ முடியுமாங்கிறத தாண்டி இந்து மக்களே வாழ முடியுமா, பார்ப்பனர் அல்லாத இந்து மக்களால் வாழ முடியுமாங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அப்போ கர்நாடகாவில் நடக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவமானது நமக்கு ஒரு குறியீடு, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பாடம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அங்கே இது மாநாடு, முருகன் மாநாடு போட்டானுங்க. ஆனால் அந்த முருகன் மாநாடு போட்ட எந்த யோக்கிய ராஸ்கலாவது பார்ப்பனர் அல்லாதவன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருகன் கோயிலையும் போயிட்டு பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு, போராடுறதுக்கு திராணி இருக்கா? இது அச்சிராஜா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் இது போட்டவன், நூல் போட்ட டும் அவன் பண்ண மாட்டான். நூல் போடாத இந்த நயினார் நாகேந்திரன்ல இருந்து இவனுங்களுக்கெல்லாம் இதை கேட்க, போராட திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? அட்லீஸ்ட் அந்த நினப்பாவது வருமா? நீங்க பார்ப்பன அடிமைகள் தான்ப்பா, ஆனா சுயமரியாதை உள்ள ஒரு இந்துக்களா யோசிங்கன்னு சொல்றேன். இப்படிதான் சாமியை காப்பாத்துறேன், கோவிலை காப்பாத்துறேன், கடவுளை காப்பாத்துறேன், காசு ஆட்டையை போடணும், கோவில் சொத்துக்களுடைய காசு ஆட்டையை போடணும், சொத்துக்களை ஆட்டையை போடணும், நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கணும். அதே இந்து பெண்கள் தான் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொன்னவனு இந்து தான், கொன்னவனுங்க கோவிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவனுங்க. இன்னும் சொல்ல போனால் புனிதமிக்க கோவிலில் அரங்காவலர் பணியில் இருக்கக்கூடியவனுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் நாம் இதில் ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, கடவுளை காப்பாற்றணும், சாமியை காப்பாற்றணும், கோவிலை காப்பாற்றணும் எவனாவது வந்தானா ஓட துரத்தி விட்டுருங்க. அவன் என்றைக்குமே நமக்கும் ஆபத்து, நம்ம மண்ணுக்கு ஆபத்து, நம்மளுடைய மனித ஜென்மத்துக்கே ஆபத்து. அவனுங்க கொலையில் போய் விட்டுருவானுங்க. எல்லாரும் இந்த சாமி நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தப்பு இல்லை, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவில் இருக்கணும்னு இருக்குது. நீங்கள்லாம் போயிட்டு காசை கொட்டுறீங்க, அந்த காசுக்காக பின்னாடி ஒரு பெரிய கும்பல் அடிச்சுக்குது. அப்போ மக்களாகிய நாம் அனைவரும் விழிப்பாக இருக்கணும். கர்நாடகாவில் கொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு தங்கைமார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு அக்காமார்களுக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் உண்மையான நீதி கிடைக்கணும். கிடைக்குமான்னு தெரிலங்க, இருந்தாலும் நாம் நினைக்கிறது நீதி கிடைக்கணும். இந்த முறை இந்த பாஜக ஆட்சி போய் மறுபடி காங்கிரஸ் ஆட்சி ராகுல் காந்தியால் எதனாவது நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் இப்படி டிகே சிவகுமார் அண்ணாவின் ஆட்கள் எல்லாம் காங்கிரஸில் வச்சுக்கிட்டு, ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அவனுங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. பக்கத்தில் உள்ள கர்நாடகாவில் காலை வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாமெல்லாம்
விழிப்போடு இருக்கணும். வணக்கம்.